வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் பண்ண வெரி புல்லிஷாக போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஒருவேளை இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணி வச்சாலும் சடன் ஃபால் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம். அதே செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இரண்டு சப்போர்ட்டு அப் சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் செகண்ட் சப்போர்ட் நம்ம தொடரல, அது நியரஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் வித்தியாசத்தில் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சைட்வேஸ் 12 மணிலேருந்து 2 மணிக்கு சைட்வேஸ் போட்டு ஒரு மூவ் கொடுத்து ஃபஸ்ட்டு செஞ்ச வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த அதே ஸ்டைலில் தான் மார்க்கெட் மூவ் ஆயிருச்சு. ஆனால் கொஞ்சம் தொடாமல் போயிட்டான், அவ்வளோதான். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான சொல்லியிருந்தோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் ஸ்ட்ராங், இதை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துட்டு இந்த இடத்துக்குள்ள ஒரு சைடு 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா தெரியும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு அப்புறம் பிரேக் பண்ணி நம்ம எதிர்பார்த்த அந்த மூவ் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே, அதாவது 9:40 பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு மூவ் நம்ம எதிர்பார்த்த ஸ்டைலில் மூவ் கொடுத்தான். அப்புறம் திருப்பி அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி தான் மார்க்கெட் இறங்கி இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு, ஆனால் இதுக்குள்ளே மறுபடியும் உள்ளே வந்துச்சு. மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே கிட்டத்தட்ட மூவ் ஆகிட்டு தொடரல. ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் முன்னாடியே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்னபடி நடந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லி பிரேக் பண்ணால் இவ்வளோ தூரம் வந்துடுங்க மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வேகமாக வந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு செட்டப் உள்ள போயிட்டு அப்புறம் பிரேக் கொடுத்து மேலே போணுச்சு. இது வந்து நம்ம கொடுத்த லெவல்ஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஓப்பனிங் உள்ள செட்டப்லாம் கரெக்டாக விளைஞ்சிருந்துச்சு. கரெக்டாக நம்ம கொடுத்துருந்த இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கரெக்டாக ரெஸ்டன்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் பாலானுச்சு. மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி பெருசாலாம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் நல்ல கரெக்டான பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் இருந்துச்சு. சரி, ஓகே. திங்கக்கிழமை நாடக வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சுருக்கோம். வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் ஹையை லேசாக பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஹேங்கிங் மேட்ச் ஸ்டைலில் தான் முடிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் மேலே போணுச்சு. இது ரீடெஸ்ட் செட்டப்பு தான், அது வந்து லேசாக தொடலை. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பிரேக் பண்ணி வச்சு இந்த மூவ் ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இடையில எந்த ஒரு ரெசன்ஸ் பெருசாகவே இல்லை. இது பிரேக் பண்ணினா வீக்லி படி ஒரு நல்ல மூவருக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த சப்போர்ட் கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டை தொடாமல் போனதுக்கு காரணம் இந்த இடத்த தொட்டிருந்தானா நல்லா வந்திருக்கும். சரி, ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நான் திங்கக்கிழமை மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 25,530 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில இருக்கிறது வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இந்த ட்ரெண்ட்லேயும் ஏதாவது டேவோட லோவுக்கும் இந்த ட்ரெண்ட்லைனோட ஹைக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் மண்டே என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா 4 ரெசிஸ்டன்ஸ் முன் போட்டிருக்கோம். இப்போ இன்னையிலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி அணுகுமுறையில் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை தான் புரிஞ்சுப்போம். ஸோ, ஓகே. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,536 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை 25,654. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 25,385 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,306. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு. இதை பெருசாக பிரேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணான்னா நம்ம வந்து இந்த இடம் வந்து வெயிட் பண்ணி அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பிரேக் பண்ணாமல் இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ரெசன்ஸ் தொட்டு இறங்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா திருப்பி நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப். உதாரணத்துக்கு இப்போ இது பிரேக் பண்ணுறான், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணுறான் அப்படின்னு பிரேக் பண்ணணும்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஏதாவது ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங் ஒன்று போட்டு குத்தமைப்பாக எடுக்காமல் இப்போ போட்டோம்னா பிரேக் பண்ணால் திருப்பி இந்த ரேஞ்சுக்கு வந்தால் எடுப்பான். அந்த மாதிரி வெயிட் பண்ணி இந்த மாதிரி இடங்களில் எடுத்தால் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் இதையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும்.
இப்போ 2மே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் தொட்டாலும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது, இது தொட்டாலும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வச்சு என்ட்ரி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 2டே செட்டாக தான் போட்டிருக்கோம். எல்லா இந்த 4 லைனுமே முக்கியமான லைனாக இருக்கும். அது தொட்டால் ரியாக்ட் ஆகும். இப்போ இதில் சப்போர்ட் அப்படியே எடுத்தாங்கன்னா நல்ல மூவ் இருக்கும். பிரேக் பண்ணான்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துச்சுன்னா அடுத்து வெயிட் பண்ணி ஒரு அப் சைடு போன பிறகு நம்ம என்ட்ரி எடுத்து செல்லிங் வரலாம். அதே போல் இங்கே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணுறான் அப்படின்னா திருப்பி கீழே வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த பிறகு நம்ம அப் சைடுக்கான ஒரு மூவ்மெண்ட்ஸை எதிர்பார்க்கலாம். இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு டைரெக்ஷன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி இந்த பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆகி தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆன மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட செட்டப். ஆனால் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுற செட்டப் இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் அதே டைப் கேண்டில் இருந்தாலும் இது பிரேக் அவுட் செட்டப்பில் வித்தியாசப்படுது கொஞ்சம். சரி, ஓகே. இதை டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா பிரேக் கொடுத்து உள்ளே வந்திருக்கு. அதே சமயத்தில் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம் நம்ம. இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த கேண்டில் லோ அது முன்னாடி சொல்லியிருப்போம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. அதாவது 56,500 விட்டு இறங்க வாய்ப்பு இல்லை. இது பிரேக் பண்ணினா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் இந்த 56,500க்கும் மார்க்கெட் வந்து 57,600க்கும் இடையில ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது டே படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 57,193 இன்றைக்கி போன ஹை தான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,649 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 56,938, செகண்டை பொறுத்தளவுக்கு 56,735. சரி, ஓகே. நம்ம நிஃப்டி தான் சொல்லியிருப்போம். இனிமேல் நம்ம வந்து 4 மட்டும் போட்டால் போதும். இதுக்குள்ளே இதை விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால் ஆனால் இந்த வரைக்கும் தான் இதான் நம்ம டார்கெட் உடஞ்சி இதுலேருந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அதே போல் இங்கே தொட்டால் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட் வரும்போதுனா இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதுலேருந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ரீடெஸ்ட் பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு அப்சைடுக்கான மூவ் பார்க்கலாம். இந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பான இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வேறு எந்த பெரிய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லை இந்த இடத்துக்குள்ளே. அதனால் break பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு 5 சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைடு போன பிறகு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அப்போ திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இந்த ரேஞ்ச் வரைக்கும். இதுலேருந்து அப்சைடு தான் திரும்ப வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சப்போர்ட் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டை பொறுத்தளவுக்கு சேம் அப்படியே நிஃப்டி தான். இது எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை தொடாமல் அதோட மூவ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு வந்து தொட்டுட்டு கூட இந்த ஹையை பிரேக் பண்ணதால மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் இருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தொட வாய்ப்பில் இந்த ஹை வரைக்கும் வந்துட்டு திருப்பி இந்த லோ லேஸை பிரேக் பண்ணி இந்த ஹை வரைக்கும் வந்துட்டு திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லைனை பிரேக் பண்ண பட்சத்து தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதாவது 82,800 பிரேக் பண்ண பட்சத்து தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் இது டே கேண்டில் படி. ஸோ, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 83,680 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 84,099. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 83,185 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 82,952. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தான் இருக்கும். இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து அதாவது உடைக்கக்கூடாது. இதுலேருந்து சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செகண்ட் ஃபஸ்ட்டு 5 அதாவது 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அதை ரீடெஸ்ட் வச்சுட்டு அடுத்தது மூவ் ஆகிறப்போ நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குற எல்லா 4 லெவல்ஸுமே ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதேபோல் சப்போர்ட் பார்த்தா அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது அடுத்தது நம்ம பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.